ஹே ஹாய்டா, வெல்கம் டு மச்சி பன்னி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, விமென் குக் எஃப்எஃபோட பார்ட் 22 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. நீங்கள் இந்த ஸ்டோரியை கமெண்ட் முன்ன ஃபஸ்ட்டில் கமெண்ட்டே வராது, இப்போ கமெண்ட் வருது. ஸோ லைக் வர மாட்டேங்குது. ஸ்டோரி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் என்னோட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்ககிட்ட நான் சொல்லவா? நீங்கள் எதுவும் ஹர்ட் ஆகலைன்னா நான் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் ஹேட் பட் லவ் கேட்குறீங்க. நான் அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. ஏன் தெரியுமா? எனக்கு கமெண்ட்டே வரல. அந்த ஸ்டோரி ஃபஸ்ட்லலாம் எனக்கு என்னோடய சேனலில் அந்த ஸ்டோரி தான் நல்லா ரீச்சாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு லைக்கும் வர மாட்டேங்குது, கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த ஸ்டோரி நான் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணலான்ட்ருக்கேன். எனக்கு மெயினாக கமெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், நான் உங்ககிட்ட பெருசாக எதுவும் கேட்கல. ஒரு கமெண்ட் தானே, அது போட்டு போங்கல. அதுக்கு உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா? எனக்கு என்னன்னு தெரியல. நான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆர்மேஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேனா சாரி. நான் இது மாதிரி பேசியிருந்தா சாரி. வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட என் பண்ணியிருந்தேன்னா, டே வந்து அந்த நோட்ஸ் எழுதி வச்சுருப்பான். அதை வந்து ஜிமின் படிச்சுட்டு அதை ஃபீல் பண்ணி அழுதுருப்பான். அதோட தான் என் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான். மாமா, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ சொல்லியிருந்தீன்னா நான் வேணும்னு சொல்லியிருப்பேன்ல. நீ மட்டும் போதுன்னு சொல்லியிருப்பில்ல மாமா. நீ ஏன் மாமா என்கிட்ட சொல்லலை? நீ சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு நீ ரொம்ப முக்கியம் மாமா. என் உயிரே நீ தான் மாமா. அது ஏன் மாமா உனக்கு புரியல? ஏன் மாமா என்னை விட்டுட்டு போன? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா? நீ பண்ணுறப்ப நான் பண்ணல மாமா. நான் பண்ணுறப்ப நீ என் கூட இல்லை மாமா. அதே சமயம் எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அவனும் உன் அளவுக்கு ரொம்ப லவ் கொடுப்பான் மாமா. என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அதனால தான் மாமா நான் அவன் மேலே ஃபாலோ ஆனேன். ஆனால் இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் அவனையும் தூக்கி எறிஞ்சிட்டேன் மாமா. எனக்கு யாரும் வேண்டாம், நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருப்பேன் மாமா. ஆனால் ஏன் மாமா நீ என்கிட்ட சொல்லாமல் போயிட்ட? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்லை மினி, நீ மட்டும்தான் எனக்கு. அந்த லைஃப்பில் இன்னொருத்தவங்க என்னால் வச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல மாமா. ஏன் மாமா என்கிட்ட நீ சொல்லலை? என்கிட்ட நீ ஒரு 5 minutes பேசியிருந்தீன்னா, உன்னோட இதெல்லாம் சொல்லியிருந்தீன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காதல்ல. நீ ஏன் என்னை விட்டு போயிருக்க மாட்டல மாமா. ஏன் மாமா என்னை விட்டு போன? சொல்லு மாமா. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? அதே சமயம் நான் ஜங்குக்கும் ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா. ஆனால் இப்போ என் வாயாலேயே அவனை என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன் மாமா. என் லைஃப்பை விட்டு போன்னு சொல்லிட்டேன் மாமா. ஏன்னா உனக்காக தான் மாமா, உனக்காக தான். நீ எப்படி உன் கூட இன்னொருத்தவங்கள வச்சு பார்க்கக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு போனியோ, இனிமேல் என் லைஃப்பில் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை மாமா. இல்லை, நீ என் லைஃப்பை விட்டு போயிட்ட. அதே மாதிரி என் லைஃப்பை விட்டு ஜங்குக்கு நான் அனுப்பிட்டேன் மாமா. இனிமேல் என் லைஃப்பில் நீ மட்டும் போதும் மாமா. நீ மட்டும் போதும். உன் லவ் மட்டும் போதும். உன் நினைவுகள் மட்டும் போதும். எனக்கு எல்லாமா நீ மட்டும் போதும் மாமா. ஆனால் நீ என் கூட இல்லைன்னு எனக்கு தெரியும் மாமா. இருந்தாலும் உன் நினைவுகளோட நான் வாழ்ந்துருவேன் மாமா. லைஃப் லாங் உன் நினைவுகளோடையே நான் இருந்துருவேன். என் லைஃப்பில் இனிமேல் ஜங்குக் அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லை மாமா. அதே மாதிரி டயாங்குன்ற ஒரு கேரக்டரும் இல்லை. ஆனால் அந்த டயாங்கோட நினைவுகள் என்கிட்ட இருக்கு மாமா. எனக்கு அது போதும். அதே மாதிரி
ஜங்குக்கும் நான் வெறுக்கலாம் இல்லை மாமா, சத்தியமாக சொல்கிறேன், நான் வெறுக்கலாம் இல்லை. அவன் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாமா. எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தான், என்னை அப்படி பார்த்துக்கிட்டான். பட் அவன் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு அவனோட லவ், அந்த நினைவுகள் மட்டும் போதும். அதே மாதிரி உன்னோட லவ், உன்னோட நினைவுகள் மட்டும் போதும் மாமா. நான் இதுவே என் லைஃப் லாங்காக என் கூடயே நான் வச்சுக்குவேன். இந்த ஒரு மெமரிஸ் போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான்டா அந்த நோட்ஸை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி அழுகுறான்டா. குப்புறப்படுத்திட்டு அழுதுட்டு இருக்கான், செம்மையாக அழுகுறான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே வெளியே அந்த கேட் கிட்ட அப்படியே நின்று அவனும் செம்மையாக அழுகுறான்டா. மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது, செம்மையாக அழுதுகிட்டே இருக்கான். இப்போ இந்த சைடு வெளியே இருந்து தான் டேவோட அப்பா அம்மாவும் ஜிமினோட அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிமினோட டேட் மாம் தான், அதில் ஒரு அப்பா தான், அவங்க ஜங்குக்கோட ஃப்ரெண்டுக்கு காய்க்கு தாண்டா கால் பண்ணி அப்படியே சொல்கிறாங்க இங்கே நடந்தது எல்லாத்தையும். இப்போ அந்த சைடு என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அந்த வீட்டோட வாசப்படியை பார்த்துட்டு அப்படியே செம்மையாக அழுகிறாருடா ஜங்குக்கு. ஏன்டா ஜிமின் என்னை போன்னு சொன்னேன், எதுக்கு என்னை போன்னு சொன்னேன், இனி ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அவன் ஒரு செகண்ட் புரிஞ்சிருந்தா அவனோட உயிர் போயிருக்காது. அவன் தான் புரிஞ்சிக்கலன்னு பார்த்தா நீயும் இப்போ புரிஞ்சிக்கல, என் லவ் புரிஞ்சிக்கல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மையாக அழுகிறாருடா. அப்படியே நீல் டவுன் போட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காரு. டேய், எவ்வளோ நாள் ஆனாலும் சரிடா, எத்தனை இயர்ஸ் ஆனாலும் சரிடா, பொழைச்சி உனக்காக இந்த ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ப்ளீஸ்டா உன் லைஃப்பை விட்டு மட்டும் போன்னு சொல்லாதடா. நீ எப்படி அப்படி சொல்லலாம், சொல்லு, நீ எப்படி குள்ளச்சி அப்படி சொல்லலாம் உன் லைஃப் விட்டு போன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் அழுகுறாங்க. இப்போ அப்படியே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுதுடா. இப்போ அதுலேருந்து காய் ஃபீலிக்ஸ் தான் இறங்கி அப்படியே வந்து ஜங்குக்கிட்ட தான் வராங்க. வந்து டேய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஃபீலிக்ஸ் வந்து அப்படியே கொடை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கடா. அது ஜங்குக்கு பிடிச்சிட்டு இப்போ காய் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு தூக்கிட்டு டேய் என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற நீ, என்னடா இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் அவனுக்கு செம்மையாக அழுக வருது. அப்படியே போயிட்டு காயை அப்படியே ஹக் பண்ணிட்டு டே மச்சான், அவன் என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டான்டா, அவன் லைஃப்பை விட்டு போன்னு சொல்லிட்டான்டா, அவன் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக காய் ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்கடா. இந்த பக்கம் காய் தான் என்ன மச்சான் சொல்கிறேன் புரியல, டே அவன் லைஃப்பை விட்டு போன்னு சொல்லிட்டான்டா, அவன் மாமா இல்லாத லைஃப்பை நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்டா. நான் என்னடா பண்ணினேன், நான் ட்ரூவாக தான்டா லவ் பண்ணேன், இவன் அவங்க மாமா லவ் பண்ணுவான்னு எனக்கு என்னடா தெரியும். அப்படியும் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிருச்சுடா. தெரிஞ்சதுக்கப்புறமும் சரி பரவாயில்ல, இவன் நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தானே நான் இருந்தேன். அவங்க மாமா இவனை விட்டு போனால் நான் என்னடா பண்ணேன், என்னை ஏன்டா தூக்கி எறிஞ்சு பேசுகிறான், நான் அவனுக்கு ட்ரூவாக தாண்டா லவ் கொடுத்தேன், அவனும் என்ன ட்ரூவாக தாண்டா லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அப்புறம் ஏன்டா என்னை விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு காய் ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்கடா. இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் தான் மச்சான் விடு மச்சான், எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், அவன் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கான்டா, அவன் செம்ம பெயினில் இருக்கான், அவனுக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாத கூட பேசியிருக்கலாம்ல. அவன் தெளிவாக பேசுகிறான்டா, தெளிவாக பேசுகிறான். என் மாமா இல்லாத லைஃப்பில் எனக்கு யாரும் இல்லை, நீயும் இல்லை, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஃபீலிக்ஸு காய்க்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ காய் தான் சரி சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம் விடு, ஃபீல் பண்ணாத, பொறுமையாக பேசிக்கலாம், இப்போதைக்கு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் இல்லைடா நான் வரமாட்டேன், நான் என் குள்ளச்சி விட்டு வரமாட்டேன், நான் எதுக்கு வரணும், என் குள்ளச்சி எங்கே இருக்கா, அதுவும் அவள் எவ்வளோ சேடாக இருக்கா தெரியுமா,
அவனை விட்டுட்டுல என்னால் வர முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான், டேய் புரிஞ்சுக்கடா, அவன் இப்போ உன் மேலே, அவன் உன் மேலே மட்டும் இல்லை எல்லாத்து மேலே இப்போ கோவமாக இருக்கான். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு பெயினில் இருக்கான். பொறுமையாக டீல் பண்ணலாம், புரிஞ்சுக்கடா, இப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், இல்லைடா அவன் தனியாக இருக்க மாட்டான்டா, அவன் ரொம்ப அழுகுறான், அவன் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் காய், நீங்கள் போங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் குளிச்சி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவான், நான் அவன் கூட இருக்கணும்டா, அவன் கூட யாராவது இருக்கணும், அவன் ஏற்கனவே நொந்து போயிட்டான்டா, இப்பயும் அவனை தனியாக விட்டா அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, அவனை தனியாக என்னால் விட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான், அவன் என்ன பேசுறதுனே தெரில. இந்த பக்கம் ஜங்குக் தான், டே 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 அப்படின்னு சொல்லிட்டு காய் கூப்பிட்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான், இல்லைடா நான் இருக்கேன், நீங்கள் போங்க, பாரு மழை வருது பாரு, நீங்கள் போங்க, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் குளிச்சு என்னை கூப்பிட்ருவான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான் தலைமையில் ஹேண்ட் வச்சுட்டு, என்ன பண்ணுறதுன்னே சொல்ல, இவனையும் குறை சொல்ல முடியாது, அவனையும் குறை சொல்ல முடியாது, ஐயோ டே ஃபீலிக்ஸு, என்னடா இவன் இப்படிலாம் சொன்ன வேலைக்கு ஆகாது, தூக்கிட்டு வைப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் தான், டே என்னடா சொல்கிற, அடிச்சிட போகிறான்டா, அடித்தாலும் பரவாயில்ல புடி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காய் ஃபீலிக்ஸும் ஜங்குக்கை மல்லு கட்டி தூக்கி கொண்டு போய் காருக்குள்ளே உட்கார வச்சிட்றாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக் தான், டீ விடுங்கடா, என்ன எதுக்கு இப்போ கூட்டிகிட்டு வரீங்க, நான் தான் அவனை தனியாக அங்கே இருக்கான்னு சொல்கிறேன்ல, அவன்கிட்ட போகணுன்னு சொல்கிறேன்ல, மறுபடியும் எதுக்கு இங்கே ஒன்று கூட்டிகிட்டு வரீங்க, விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் தான், டே மச்சான் சும்மா இங்கே கத்திட்டு இருக்காத, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு சும்மா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஆனால் அப்படி இருந்தும் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கே வந்து காய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அங்கே போனால் ஜங்குக்கோட அப்பா அம்மா தான் 2 பேருமே வந்துட்டு அப்படியே வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜங்குக் வருவான்னு. இப்போ அங்கே போன உடனே அந்த வீட்டில் கார் ஸ்டாப் பண்ணதும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் இறங்கி வரான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா அம்மா 2 பேருமே தான் போயிட்டு டக்குன்னு ஜங்குக் ஹக் பண்ணிவிட்டு, டீ ஜங்குக் என்னடா இப்படி நனைஞ்சு போயிருக்க, என்னாச்சு உனக்கு, ஏன் ஜெமின் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, அவன் கூட இருக்க வேண்டியதானே, ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினோட அம்மா கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், மா 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 அவன் அவன் என்னை போன்னு சொல்லிட்டம்மா, அவன் என்னை விட்டு போ, என் லைஃப்பை விட்டு போ, என் வாழ்க்கையிலே குறுக்க வராதுன்னு சொல்லிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து லைட்டாக அப்படியே கண் கலங்கின மாதிரி ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற புரியல எனக்கு, அம்மா அவன் அவன் அவங்க மாமாவே லவ் பண்ணியிருக்காம்மா, நான் கூட சொன்னேன் இல்லைம்மா உங்ககிட்ட, ஜெமினி இது மாதிரி அவங்களையும் லவ் பண்ணுறான், என்னையும் லவ் பண்ணுறான், ஆனால் இருந்தாலும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், ஆமாம் என்னப்பா அதுக்கு, அவன் அவங்க மாமா இறந்ததும் எனக்கு யாரும் வேணாம், என்னை விட்டு போயிருங்க, எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அம்மா அவன் எப்படிம்மா அப்படி சொல்லலாம், சொல்லுமா அவன் எப்படி அப்படி சொல்லலாம், எனக்கு அவன் வேணுமா, எனக்கு அவன் வேணும், அவன் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதும்மா, எனக்கு அவன் வேணுமா, அம்மா ப்ளீஸ்மா அவன் எனக்கு வேணுமா, எப்படியாவது ஜெமீன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறானா. இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் இங்கேப்பா, எதுக்கு அழுகிற, அவன் இப்போ பெயினில் இருக்கான்டா, அவனுக்கு இப்போ என்ன பேசுகிறோம் ஏது பேசுன்ற தெரியாமல் இருக்கான், ஒரு 1 வீக் வெயிட் பண்ணு, அவனே நார்மல் ஆகிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், மா
என்னம்மா சொல்ற? கண்டிப்பா என் குளிச்சு வந்துருவானாம்மா? சொல்லும்மா. அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்குறான்டா. இந்த பக்கம் ஜிம்மி ஜங்குக்கோட அம்மா தான், "கண்டிப்பாப்பா அவன் வந்துருவான். அவன் இப்போதைக்கு கொஞ்சம் பெயின்ல இருக்கான்ல. அந்த அவங்க மாமாவோட பிரிவு தாங்க முடியாதனால கூட அந்த மாரி பேசியிருக்கலாம்ல. அவன் ஒரு 1 வீக் போகட்டும் ஜங்குக். அவன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜங்குக் கூட்டிட்டு ரூமுக்கு தான் அவங்களோட ஜங்குக்கோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ்லாம் வேற ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு, அவங்க ஜங்குக்கோட ஹெட்டெல்லாம் அப்படியே துவட்டி விட்டுட்டு, அப்படியே வந்து ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஒரு மாரி அப்படியே ஹெட்ட டவுன் பண்ண வாக்குலே ஒரு மாரி அழுதுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் அவங்க அம்மாவுக்கு ஒண்ணும் என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே திரும்பி ஜங்குக்கோட அப்பா, காய், ஃபீலிக்ஸு அவங்க 3 பேத்தையும் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்ப அப்படியே வந்து ஐஸிலு அவங்க வெளிய போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க 3 பேருமே வந்து வெளிய போயிர்றாங்கடா. இப்ப இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், "ஜங்குக் ஏதாவது சாப்பிடுறியாப்பா?" "அம்மா இல்லம்மா எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். "இந்தாப்பா இந்த பாலாவது குடி" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஒரு மில்க் ஒரு டம்ளர் குடுக்குறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக் தான், "அம்மா எனக்கு வேணாம்மா." அங்க ஜிமின் சாப்பிட்டானா என்னன்னு தெரியலம்மா. நான் வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டா? அவன் அ ஏற்கனவே 2 டேஸா சரியா சாப்பிடவே இல்லம்மா. நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அவங்க அம்மா தான், "இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். புரியுதா? நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் ஜிமின் கிட்ட. நீ சாப்பிட்டு படு. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா நீங்க பேசுறீங்களா?" "ஆமாம்மா. நீங்க பேசுங்க. நீங்க பேசுனா கண்டிப்பா அவன் கேட்பான்ம்மா. நீங்க பேசுங்க." அ அப்புறம் அப்புறம் "அம்மா அம்மா ஜங்குக்க வேணான்னு மட்டும் சொல்லாத" அப்படின்னு சொல்லுமா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு அழுகையே வந்துடுது. "சரிப்பா நான் சொல்றேன். ஓகேவா? நீ இப்ப படு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்க்க வந்து குடிக்க வச்சுட்டு ஜங்குக்க படுக்க வச்சுர்றாங்க. படுக்க வச்சுட்டு அப்படியே பக்கத்துலயே உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஹெட்ட வந்து அப்படியே டேப் பண்ணி குடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல அவன் நல்லா தூங்கிர்றான். ஏன்னா வந்து அங்க வந்து சரியா தூங்கியே இருக்க மாட்டான். ஜிமின பார்த்துக்கணுங்கிறதுனால. இந்த பக்கம் ஜங்குக் நல்லா தூங்கிர்றான். இப்ப ஜங்குக் அவங்க அம்மா தான் அவனுக்கு பெட்ஷீட்டெல்லாம் கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு, அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே வெளிய வந்து அப்படியே பார்த்துட்டு டோர லாக் பண்ணிட்டு வெளிய வராங்க. இப்ப அந்த ஹால்ல தான் இப்ப 3 பேர் அப்படியே உட்காந்துருக்காங்களா, ஜங்குக்கோட அவங்க அப்பா, காய், ஃபீலிக்ஸு. இப்ப ஜங்குக்கோட அவங்க அம்மா தான் வந்துட்டு காய்கிட்ட, "என்ன காய் நடந்தது? என்ன ஆச்சு?" "ஆன்ட்டி எங்களுக்கும் என்னன்னு தெரியல. நாங்க போய் அவங்களோட ஜிமினோட அவங்க அப்பா தான் கால் பண்ணி இந்த மாரி சொன்னாங்க. ஆனா அங்க என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, என்ன எது எது எங்களுக்கு தெரியாது. நான் போய் பார்க்குறப்ப ஜங்குக் வந்து கேட்டுக்கு வெளிய வந்து மழையில நனைஞ்சிட்டு இருந்தான். நாங்க வந்து சண்டை போட்டு புரிய வச்சு சரின்ட்டு கூப்பிட்டோம். அவன் வரல. சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க தான் மல்லு கட்டி கூட்டிட்டு வந்துட்டோம்." அப்படின்ட்டு காய் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அவங்க அம்மா தான் அப்படியே சோபால உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, "சரிப்பா நீங்க போங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்றாங்க. இவங்க காயும், ஃபீலிக்ஸும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வெளியில போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜிமின் சைடு பார்த்தோம்னா தான் அப்படியே ரூம்ல தான்டா இருக்கான். வெளியவே வரல. அப்படியே பக்கத்துல டேங்கோட பிக்க வச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு மாரி ஹக் பண்ண மாரியே படுத்திருக்கான். இந்த பக்கம் வெளிய இருந்துட்டு ஜிமினோட அம்மா தான் டோர் ஓப்பன் பண்றாங்க. டோர் ஓப்பனே ஆகல. "ஜிமீன், ஜிமீன் என்னப்பா பண்ற? வெளிய வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே வந்து அவன் பாட்டுல படுத்தே இருக்கான். ஜிமினோட பிக்க பார்த்துட்டு. இந்த பக்கம் ஜிமினோட அவங்க அம்மா தான் டோர் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஜிமின் வந்துட்டு, "அ அம்மா என்னப்பா பண்ற? வெளிய வா." "இல்லம்மா நான் அப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான், "வாப்பா லைட்டா ஏதாவது சாப்பிடு." "அம்மா நான் அப்புறம் வரேன் போங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான், "ப்ளீஸ்டா
அவன் தான் எங்களை விட்டுட்டு போயிட்டான். நீயும் இதே மாதிரி இருந்தா என்னத்துக்குடா அவன் உடம்பு? வா ஜிமின், கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே அழுகுறாங்க. இப்போ ஜிமின் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜிமின் அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஏம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுகிற? டேங் மாமா போயிட்டாருமா. நானா போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? நான் போயிட்டா உங்களை அத்தை மாமா அப்பாலாம் யார் பார்த்துக்குவா? நீங்கள் ஏன் அழுகுறீங்க? நான் போக மாட்டேம்மா. டேங் மாமா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் உங்களை எல்லாம் சேஃபாக பார்த்துக்குவோம்மா. உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? நான் அப்படிலாம் போக மாட்டேம்மா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினோட அம்மாவுக்கு அழுகு வந்துடுதுடா. அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறாங்க. ஜிமின், அப்படிலாம் சொல்லாத ஜிமின். மாமா நம்மளை விட்டு எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட அம்மா அழுகுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிமினோட அம்மா ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே டைனிங் டேபிளில் கூப்பிட்டு போய் அப்படியே வந்து உட்கார வைக்கிறான். அங்கே டேங்கோட அப்பா அம்மாவையும் ஜிமினோட அப்பாவும் எல்லாத்தையுமே வந்து 4 பேர்த்தையுமே அந்த டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு ஜிமின் வந்து அவங்களுக்கு அப்படியே ஃபுட்டு வந்து எல்லாம் வைக்கிறான். இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட போகிறான். இப்போ அத்தை மாமா அப்பா அம்மா ஏன் பார்க்குறீங்க? சாப்பிடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். மாமா இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், ஓகேவா? சாப்பிடுங்க, எனக்கு பசிக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. பாரு டேங் மாமா, நீங்கள்லாம் பட்னியாக இருந்தால் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்ணால் அது எனக்கு தாங்காது. என்னால் அது தாங்க முடியாத. சாப்பிடுங்க. அதே மாதிரி நான் பசியோடு இருந்தாலும் என் டேங் மாமா அவரும் தாங்கிக்க மாட்டார். அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஜிமினும் சாப்பிட்றான். அவனுக்கு ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸ் வந்தாலும் சரி அவன் நல்லா சாப்பிட்றான். அதே மாதிரி அவங்களையும் சாப்பிட சொல்கிறான். அவங்களும் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரைட்டாக அந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த சிங்கில் போட்டுட்டேன். ஸோ என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் ரூமுக்கு போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான். அவனால் அங்கே அழுகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனால் முடியல. அதனால ரூமுக்கு வந்துட்டு செம்மையாக அழுகிறான். இப்போ ஏதோ ஒரு 1 வீக் பாஸ் ஆகுதுரா. இந்த பக்கம் ஜங்குக்கும் அதே மாதிரி தான், ஜிமின் என்ன ஃபீல்டில் இருக்கானோ அதே ஃபீல்டில் தான் ஜங்குக்கும் இருக்கான். ஆனால் டெய்லியும் வருவான் ஜிமினை பார்க்குறதுக்கு. ஆனால் ஜிமின் அவனை பார்க்கவே மாட்டான். டெய்லியும் ஃபுல் டே அங்கே தான் இருப்பான். ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போயிடுவான் ஜங்குக்கு. இப்படியே தான்டா ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பக்கம் ஜிமின் அண்டு ஜங்குக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு டெய்லி ஜிமின் வீட்டு முன்னாடி நின்றுட்டு ஜிமின் கால் பண்ணுவான். அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி, ப்ளீஸ் வாடா, உன் ஃபேஸை மட்டும் காட்டுறா, நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன், பார்த்துட்டு நான் கமெண்ட் போயிடுறேன் அப்படின்லாம் ஜங்குக்கு கால் பண்ணுவான். ஆனால் ஜிமின் இந்த பக்கம் கால் எடுக்கவே மாட்டான். பட் இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே மைண்ட்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு டெய்லியும் மார்னிங் ஆனால் ஸோ ஜிமின் வீட்டு முன்னாடி தான் நிற்பான். ஈவினிங் தான் போகுவான். அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா எது சொன்னாலும் கேட்கவே மாட்டான். காய் ஃபீலிக்ஸு இல்லை ஃபேரி லில்லி யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். அதே மாதிரி இந்த பக்கம் ஜிமின் இவங்களை யாரையுமே மீட் பண்ணவே மாட்டான். காய், ஃபேரி, லில்லி, ஜங்குக்கு இவங்களை யாரையும் மீட் பண்ணவே மாட்டான். ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு அவனோட டோன் எல்லாமே மாறுது. ஸோ அவன் வர வர கொஞ்சம் ரூடாக பேச ஆரம்பிக்கிறான். யாரையுமே மீட் பண்ண மாட்டான். எல்லாத்துட்டையுமே செம்மையாக கத்தி விட்டுருவான். இந்த பக்கம் ஃபேரில்கிட்டையும் கத்தி விட்டுருவான். காய் ஃபீலிக்ஸையும் திட்டி விட்டுருவான். ஜங்குக்குவே கூட திட்டி விட்டுருவான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினால் ஜங்குக் பண்ணுறதெல்லாம் அவனால் பார்க்க முடியாதனால ஜங்குக்கை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அசிங்கமாக தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ரொம்ப உடஞ்சிடறான். ஸோ இப்படியே தாண்டா 1 மந்த் பாஸ் ஆகுது.
ஜிமின் இந்த சைடு என்ன பண்ணுறான்னா, அவன் காலேஜுக்கு போயிட்டு அவன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஸோ அவன் வந்து என்னென்னா ஃபாரின் போயிடுறான். இங்கே இருந்தால் தானே நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்மளை வந்து மீட் பண்ணுறேன் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபாரின் போயிடுறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா அம்மாவும் ஒன்றும் பேச முடியல, டேங்கோட அப்பா அம்மாவும் எதுவும் பேச முடியல. ஆனால் இவங்க 4 பேர்த்தையுமே ஜிமின் தான் நல்லா பார்த்துக்கிறான். என்ன தான் வந்து அவன் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஃபீலிங்ஸு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இருப்பான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்திருப்பான். இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக ஆகி இவங்கக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றான். இந்த பக்கம் ஜங்குக்கு இது எல்லாமே எல்லாமே சொல்கிறாங்க. ஜிமினோட அப்பா அம்மா வந்து ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க, அவன் முன்ன மாதிரி இல்லைப்பா, ப்ளீஸ் அவனுக்காக நீ வந்து வெயிட் பண்ண வேணாம், உன் ஃப்யூச்சரை போய் நீ பாரு, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறது எங்களால் பார்க்க முடியலன்னு இந்த பக்கம் ஜங்குக்கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் ஜங்குக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, அவன் எப்பயா இருந்தாலும் என்னை வந்து ஏற்றுக்குவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அங்கிள். ஆனால் கண்டிப்பாக ஜிமின் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமலையும் ஜிமினால் இருக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒன் டே ஜிமின் என்னை ஏற்றுக்குவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிவிட்டு ஸோ அவன் போயிடுறான். போயிட்டு அவனோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கும் கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்குது. அவனும் வந்து அதே காலேஜில் தான் படிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்து ஃபாரின் போனதுனால இந்த பக்கம் ஜங்குக்கால் வந்து ஜிமினை காண்டாக்ட் பண்ணவே முடியல. ஸோ அவன் எல்லாமே ஃபோன்லேருந்து அவனோட அட்ரஸ்லேருந்து எல்லாமே மாற்றிடுவான். ஜிமினோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசுறதா இருந்தால் கூட அன்னோன் நம்பர்லேருந்து தான் கால் பண்ணி பேசுவான். ஸோ பேசிவிட்டு அடுத்த செகண்டே வந்து அந்த சிம் எல்லாமே தூக்கி போட்டுருவான். ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமினை மட்டும்தான் நினச்சிட்ருக்கான். ஜிமினை மட்டும் நினச்சிக்கிட்டு அவனோட ஃபேமிலியை வச்சுட்டு அவனோட லைஃப்பில் வந்து அவன் வந்து வாழ ஆரம்பிச்சிட்றான். கண்டிப்பாக ஒரு நாள் ஜிமின் வருவான், அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன்டா, ஜங்குக்கு வந்து ஜிமினோட ஞாபகார்த்தமாக சொல்லிட்டு ஒரு குட்டி ரூமில் வந்து ஜிமினோட எல்லாமே ஞாபகார்த்தம் எல்லாமே அவனோட ஃபோட்டோ, அவன் கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லியிருப்பேன்டா. அங்கே போய் அப்பப்போ வந்து ஜங்குக்கு வந்து அவனோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுவான். பண்ணாமலாம் இருக்க மாட்டான். ஜங்குக் ஜிமின் இல்லாத ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி தான் வந்து ஜங்குக் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அவனும் இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகுதுடா. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் செம்ம மாசா அவனோட கம்பெனிக்கு சிஓ ஆகிட்டான். செம்ம கெத்தா, அவ்வளோ கேஷுவலாக, ரூடாலாம் இல்லைடா, ஜாலியாக அங்கே இருக்க வந்து லேபர்ஸ்கிட்டையும் சரி ஒர்க்கர்ஸ்கிட்டையும் எல்லாத்திட்டையுமே ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து ஜங்குக்கு வந்து வாழ்கிறான். அவன் கூட காய் ஃபீலிக்ஸும் வந்து ஜங்குக் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் ஜங்குக்கு வந்து ஃபீலிங் இருந்தாலும், ஜிமின் மேலே இருக்கிற ஃபீலிங் இருந்தாலும் அவன் வந்து வெளியே காட்டிக்க மாட்டான். மற்றவங்க கூட வந்து ஜாலியாக இருப்பான். அவனோட சேட்னஸ்ஸு அந்த ஃபீலிங்ஸ்லாம் தனியாக மட்டும் அவன் வந்து ஃபீல் பண்ணிக்குவான். இப்படியே தான் வந்து டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்படியே இந்த சைடு ஜிமின்ஸ் ஃபேமிலி சைடு பார்த்தோம்னாலும் அவங்க பழைய மாதிரி வந்து ஸோ அப்படியே வந்து ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த ஃபேமிலி எல்லாமே எங்கே இருந்தாங்க, புதுசாக ஒரு வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னலடா, அந்த ஹவுஸில் தான் இருக்காங்க. ஆனால் ஜிமின் ரூம்குள்ளே அந்த வீமென் ரூம்குள்ளே மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா ஜிமின் வந்து அதை போட்டு அந்த இதை கீ எடுத்துகிட்டு அவன் போயிருப்பான். அதனால் வெளியே மட்டும்தான் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்படி தான் டேஸஸும் பாஸ் ஆகிருக்கும். இந்த பக்கம் காய்க்கும் ஃபேரிக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபீலிக்ஸும் லில்லிக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இந்த பக்கம் லில்லிக்கு தான் 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஃபேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை அவங்க வந்து ஜாலியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஜாலியாக இருந்துட்டு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட ஃபேமிலியும் நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி தான் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட இது எப்பயுமே ஜிமின் வருவான், கண்டிப்பாக வருவான், அவன் வந்து நம்மளை மீட் பண்ணுவான், என்றைக்கா இருந்தாலும் ஜிமின் தான் மை லைஃப் அப்படின்ட்டு ஜங்குக்கோட லைஃப்பில் அவன் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ இப்படியே நம்ம வந்து ஏர்போர்ட் சைட் பார்த்தோம்னா அங்கே ஒரு பர்சன் அப்படியே செம்ம மாஸாக அப்படியே கெத்தா அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அப்படியே வந்து அந்த கார் பார்க்கிங் கிட்ட தாண்டா நிற்கிறாங்க. ஸோ பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு கையில் ஒரு பேக் ஒன்று அப்படியே இந்த எப்படி சொல்கிறேன்னா இந்த
இந்த பிஸ்னஸ் மேனில் ஒரு பேக் ஒன்று ஹேண்டில் வச்சுருப்பாங்கடா, அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே ஒரு பாக்கெட்டில் ஹேண்டை விட்டுட்டு அப்படியே வந்து கெத்தாக அப்படியே நிற்கிறாங்க. அந்த பர்சன் தான் அப்படியே அப்படியே சுற்றியும் பார்த்துட்டு இப்போ ஒரு ஃபோன் எடுத்து, ஹலோ எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்கடா. அந்தான்ற அந்த பர்சன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு கார் வந்து அந்த பர்சன் முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குதுடா. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த பர்சன் டக்குன்னு அப்படியே இறங்கி வந்து, சாரி சார், ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் முன்னாடி வந்து அப்படியே பவ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்கடா. இப்போ இந்த பர்சன் தான் சென்ஸ் இல்லை, மேனர்ஸ் இல்லை, டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக பேசுகிறாங்க. அந்த டிரைவர் வந்து அப்படியே பவ் பண்ண மாதிரியே, சாரி சார், டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் வர முடியல, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து பவ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் தான் அந்த டிரைவரை பார்த்துட்டு அப்படியே ஹெட்டு அப்படின்னா ஒரு 2 ஃபிங்கர் மட்டும் எடுத்து அந்த ஹெட்டை அப்படியே தூக்கி அப்படியே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வச்சுட்டு, ஸோ ஒரே ஸ்லாப் தான்டா அந்த டிரைவருக்கு. பளிச்சுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பர்சன் தான், இங்கே பார், எனக்கு எப்பயுமே டைமிங் கரெக்டாக இருக்கணும், புரியுதா? ஸோ கெட் லாஸ்ட். நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை, புரியுதா? நான் வேறு ஒர்க்கர்ஸை வந்து பார்த்துக்கிறேன், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ இந்த அந்த டிரைவர் தான்டா, சார் சார் சாரி சார், நான் என்ன சார் பண்ணுறது, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாங்கடா. இங்கே பார், அந்த மயிரும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, புரியுதா? எனக்கு எப்பயுமே டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீ எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்படியே போயிட்டு அந்த கார் ஏதோ ஓப்பன் பண்ணலான்ட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்து அது லாக் ஆகிருக்கு. இப்போ அந்த டிரைவர் பார்த்துட்டு, கீ எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொடக்கு போட்டு கேட்குறாங்க. இந்த டிரைவரும் அப்படியே பவ் பண்ணிவிட்டு அந்த கீ கொண்டு போயிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, அந்த காரில் ஏறிட்டு ஸோ அவங்க அப்படியே கிளம்பி போகிறாங்கடா. போயிட்டு அப்படியே ஒரு வீட்டு முன்னாடி தான் அப்படியே வந்து அந்த வண்டி ஸ்டாப் ஆகுதுடா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டில் நான் நிறையா சொதப்பி வச்சுருப்பேன், அதுவே எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வந்து இன்னும் 2 எபிசோடு தான்டா. இதை முடித்ததும் நான் வந்து மினி ஃபஃபா ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ராடு ஒய்ஃப்னு. அது வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். ஸோ எனக்கு எப்படி கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.